விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றிய ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை நடிகர் அரவிந்த் சாமி இப்போ சொல்லியிருக்காரு. அரவிந்த் சாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயை பிடிக்கும் என்பதற்காக அவருக்கு ஓட்டு போட முடியாது. சினிமாவில் பலரை காப்பாற்றியதால் நிஜத்திலும் மக்களை காப்பாற்றுவார் என எப்படி நம்புவது? ஒரு மாநிலத்தை ஆளவும் மக்களுக்கான திட்டங்களை வகுக்கவும் அவர் தன்னை எப்படி தயார் செய்து கொண்டுள்ளார்? முதலில் அவருடைய நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரிய வேண்டும். அந்த நோக்கம் சரியாக இருந்தால் மட்டுமே என்னால் அவருக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமி சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு கரெக்டான விஷயந்தான் இது. சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறாங்க, அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குறாங்க, வில்லன்கள்லாம் துவம்சம் பண்ணுறாங்க, இதெல்லாம் வேறு. சினிமாவில் வில்லனாக நடிக்கிற நம்பியார் நிஜ வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். சினிமா வேறு, அதே சமயம் நிஜ வாழ்க்கை வேறு. நிஜத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, மக்களுக்காக அவங்க என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க, அவங்க வந்தால் மாற்றம் நிகழுமா, இதெல்லாம் யோசித்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. வெறும் நான் அவரை ரசிக்கிறேன், சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஓட்டு போட முடியாது. அது அவங்க ரசிகர்களுக்கு கட்டாயமாக புரியாது. அவங்க நம்ம விஜய் ஃபேன், அதனால் ஓட்டு போடலாம் அப்படின்னு போடுவாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஆனால் ஜென்ரலாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் வந்தால் எப்படி மாற்றம் வரும், ஒரு பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்கிறாரு, களத்தில் நிற்கிறாங்களா, மக்களோட மக்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி சினிமா புகழுக்காகலாம் ஓட்டு போட மாட்டாங்க. இதை தான் ரொம்ப தெளிவாக அரவிந்த் சாமி சொல்லியிருக்காரு.